இப்படிப்பட்ட ஆராதனை பாடல்களை, அர்த்தமுள்ள இனிமையான மகிமையான பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருக்கலாம். அதுவே ஒரு பெரிய ஆராதனை. கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. நேரம் குறைவாக இருக்கிறனால தான் இதெல்லாம் நம்ம வைண்ட் அப் பண்ணுறோம், கன்ஃபைன் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். முடிந்த வரையிலே கர்த்தருடைய செய்தியை சுருக்கமாய் சொல்ல நான் விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்குது. அதுக்கு முன்னே உங்களுக்காகவும் ஜெபிச்சுட்டு, அந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிச்சுட்டு தெய்வ செய்திக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆதிரன் 4 months பேபி, 4 மாத குழந்தை. அந்த குழந்தைக்கு எரணியா ஆப்ரேஷன் இப்போ நடக்க போகுது வெள்ளிக்கிழமை. அது நம்ம குழந்தைகளாக இருந்தால் ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிடுவேன். எரணியாவை ஆண்டவர் சுகமாக்குவார். குழந்தைகளை அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்று அறிவோம். ஒரு அற்புதம் நடக்கும். ஆனாலும் கூட அது அவர்கள் உரிமை பொருள், பெற்றோர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆகையினால அந்த எரணியா ஆப்ரேஷன் தேவையில்லை என்று டாக்டர்ஸ் சொல்லத்தக்கதாக, அல்லது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கத்தக்கதாக 2 கரங்களை உயர்த்தி பாரத்தோடு செபியுங்கள். பிரபு என்பவருக்கு 13 நாட்கள் தொடர் தலை வலி சுரம் நீங்கும்படியாய் நாம் செபிப்போம். உங்களுக்கு ஒன்றை நான் அறிவித்து செபிக்க விரும்புகிறேன். நாங்கள் எவ்வளவு ப்ரோக்ராம்ஸில் பல இடங்களில் போயிட்டு இருந்தாலும் we have our own prayer time. எங்களுக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்குது. அந்த ஜெப நேரத்தில் உங்கள் அனைவருடைய பெயரையும் சொல்லி, ஒருவேளை பெயர் ஞாபகத்தில் வரலன்னா அவங்கள நினைவு கூர்ந்து, உங்கள் குடும்பத்தை நினைவு கூர்ந்து, அவர்களை கர்த்தர் காக்கணும், ஆசீர்வதிக்கணும், அவங்க ஜெபம் கேட்கப்படணும், அவங்க வளரணும், அவங்க மேன்மேலும் பெருகணும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். ஒரு சபையாக நம்ம உருவாகி இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த சபையிலே நம்ம அனாதைகள் அல்ல, வந்து போகிற விருந்தினர்கள் அல்ல. அவர் அனைவரும் பவுல் சொல்லுகிறது போல, நான் என் ஜெபத்திலே நினைவு கூறுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று சொல்லி, ஆகையினால கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இம்மட்டும் காத்த தேவன் 2025 தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நடத்தின ஆண்டவர் 26 காணச் செய்வார். 26 இதிலும் மேன்மையான ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆண்டாக உங்களுக்கு தருவார். சரோஜா திருலோகி அவர்களுக்கு சளி தொல்லை நீங்கும்படி நாம் செபிப்போம். இப்பொழுது இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக மீண்டும் ஒரு வசை தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபம் தேவையாக இருக்கிறவங்க மாத்திரம் உங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் எழும்பி நின்று இந்த ஜெபத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளப்பா, உமது சொந்தங்கள் ஆண்டவரே, உமது சரீரம் அப்பா, உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே. தேவரீர் இரக்கமாயிரும், கர்த்தாவே கிருபையாயிரும். உமது வல்லமை வரட்டும் ஆண்டவரே, உமது கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஜெபத்துக்குரிய பதில்கள் கொடுக்கப்படுவதாக, இவர்களுக்கு இருக்கிற தடைகள் உடைவதாக, யுத்தங்கள் ஓய்ந்து போவதாக, பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் தாமே ஜெயம் எடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை கொட்டி துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். சாட்சிகளால் உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். பிதாவே, அமர்ந்து கொள்வோம்.
இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ரொம்ப மிக முக்கியமான, அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதாக விளக்கி கொடுக்க விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய உன்னதமான வேதாகமத்திலே பெரிய ஒரு காரியம். அது என்னவாக இருக்கும் என்று இப்போ யோசிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கிருபை. கிருபைன்னு சொன்ன உடனே சபை துள்ள வேண்டாமா? கிருபை என்றால் என்ன? அதை எப்படி விளங்கிக் கொள்வது? அது என்ன செய்து, எங்கிருந்து வருது, அது நமக்கு கொடுக்கப்படுகிற காரணம் என்ன? அந்த கிருபை நமது வாழ்க்கையிலே நம்ம சந்தித்திராவிட்டால் நமது நிலைமை என்ன இருக்கும்? கிருபை. இந்த கிருபையை மாறாத அன்பு என்று சில வேதாகம மொழிபெயர்ப்புகள் சொல்கிறது. எவர்லாஸ்டிங் லவ். இந்த கிருபையை கிரேஸ் என்று சொல்லுகிறது. இந்த கிருபையை கைண்ட்னஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிறது. இந்த கிருபையை இப்படியும் விளங்கிக் கொள்ளலாம் என்று எபிரேய மொழி வல்லுநர்கள் சொல்றாங்க. charm that comes from above. charm. beauty. God the Creator beautifies His creation. அழகற்ற, ஒழுங்கற்ற, பலகீன, இயலாத, முடியாத, களைத்து போன, இளைத்து போன, பலவீனப்பட்ட தமது சிருஷ்டிப்புகளை அப்படியே முழுவதும் புது சிருஷ்டிப்பா ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் அல்லவா? அதுதான் தேவனுடைய கிருபை. இந்த கிருபைக்கு இன்னொன்று, அக்செப்டபிள், அன்குவாலிஃபைடு, அப்படி புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணிக்கிறது, அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது தான் தேவனுடைய கிருபையாம். ஹல்லேலூயா. கிருபை என்றால் மெர்சி, இரக்கம். கிருபை என்றால் தயை. நான் சொன்னது போல கிருபை என்றால் எட்டர்னல் லவ். அதுக்கு அந்த அந்த அன்புக்கு முடிவே கிடையாது. யார் யார் மேல கர்த்தர் அன்பு வச்சிருக்காரு? அந்த அன்புக்கு முடிவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிருபை, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிருபைக்கு எக்கச்சக்கமான வித்தியாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த கிருபையை மனிதனிடத்திலிருந்து எனக்கு உண்டாகிறது என்று ஒரு சிலர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க வேதாகமத்தில். நேகேமியா, ரூத். இந்த தயை, இந்த கிருபை எனக்கு நீங்க பாராட்டினீங்களேன்னு மனுஷனிடத்திலிருந்து வரதல்ல. ராங் டிரான்ஸ்லேஷன். அவங்க இவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு மனுஷன்றதுல
அவங்களுக்கு ஒரு உதவி ஒத்தாசை வந்ததுக்காக கிராட்டிடியூட்ல என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியாம அவங்க என்ன வார்த்தையை சொல்லியிருப்பாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா மொழிபெயர்த்தவங்க கிருபைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஜாவினுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால் என்று நெகேமியா சொல்றாரு. ராஜாவினுடைய கண்களில் கிருபை வராது. கிருபை எங்கே இருந்து உதிக்கும்? பூமியிலிருந்து சூரியன் உதிக்குமா? சொல்லுங்க. சூரியன் தான் பூமி மேல உதிக்கும். பூமி சூரியனுக்கு எந்த ஒளியும் கொண்டு போக முடியாது, பூமியிலிருந்து உதிக்காது. அதனால தான் கிருபை எங்கிருந்து வருது? உங்களுடைய கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனிடத்திலிருந்து என் மேல கிருபை இறங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேய கிரேக்க பதங்களிலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா அத கரிஷ்மா, கென் என்று சொல்லுவார்கள். CHEN, CHERISMA, கரிஷ்மா. கரிஷ்மா கிருபை கொஞ்சம் இணைஞ்சு வருதா? அதனால தான் பார்த்தாங்க கிருபைன்னு. நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, அந்த நேரத்தில் அவங்க பிஸியாக இருப்பாங்க. ஆட்டோமேட்டட் மெசேஜ் வரும், கிருபையாக கொஞ்ச நேரம் கழித்து போடுங்க அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ கிருபைங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம தயவு செய்து அப்படிங்கிறோம்ல, ப்ளீஸ், அப்படியெல்லாம் உலகத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த கிருபை என்ற வார்த்தை உன்னதத்தில் பரலோகத்தில் உண்டான வார்த்தை. அது எபிரேய பதத்தில் அடங்காது, அது லத்தீனில் கிரீக்கில் அடங்காது. அதனுடைய முழு அன்பும் ஆழமும் அதை நம்ம மேலே அனுப்புகிறாரே அந்த தேவனுக்கு மாத்திரம்தான் புரியும். கைகளை கொட்டி அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. கிருபை கிருபைன்னு எத்தனையோ பாட்டை பாடுறாங்க, நல்லது. அந்த கிருபையை வேதம் வெளிப்படுத்தியிருக்கு, அதெல்லாம் புரிஞ்சு தான் அவங்க பாடுறாங்க. ஆனால் கிருபையானது என்ன என்று விளங்கி கொள்ள நமது ஆயுசு போதாது, மனித ஞானம் போதாது, மனிதனுடைய கல்வி அறிவு ஒன்றும் பத்தாது. நான் ஒன்னே ஒன்று, இட் கம்ஸ் ஃப்ரம் காட், ஹெயில்ஸ் ஃப்ரம் காட், ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் காட். அங்கிருந்து புறப்படுது. ஒரு தேவ மனுஷன் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது 3 நதிகளை கர்த்தர் காண்பித்தார், பரலோகத்திலிருந்து புறப்படுகிற நதிகளை. அதில் நடுவில் இருக்கிற நதி பேரு வெள்ளி நிறத்தில் பெரிய பேர் நதி ஒன்று, மகாநதி ஒன்று புறப்பட்டு பூமியை நோக்கி பாயுது. அது மேலே எழுதியிருக்குது கிருபை அப்படின்னு. அந்த நதி உண்மையில் என்மேல் பாய்ந்தது. ஹல்லேலூயா. நினைச்சிடுச்சு, ஆமென், முழுகடிச்சிருச்சு, நம்மை மாற்றிச்சிடுச்சு, புதுப்பிச்சிடுச்சு, சுத்திகரிச்சிடுச்சு, பலப்படுத்திடுச்சு. நாம் கிருபை பெற்ற ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:9, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள், நல்லா கவனிச்சுட்டு வாங்க, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நல்லா கவனிக்கணும். கிருபை இயேசுநாதர் பூமியில வந்த உடனே வெளிப்பட்டுச்சு, புரிஞ்சது, ரீச் ஆனுச்சு, நம்ம சந்திச்சது. ஆனா
எங்க எந்த காலத்துல யாருக்குள்ள அது உருவானது? ஆதி காலம் முதல், ஆதி காலம் முதல், உலகமே உண்டாகாமல் இருக்கிற காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரலோகத்திலே இந்த கிருபை உண்மையில உண்டாயிற்று. ஆமென், ஆமென். அந்த கிருபை அவர் சுமந்துக்கிட்டு கற்ப வேதனைப்படுற மாதிரி, எப்படா என் பிள்ளைகிட்ட போய் அதை நான் கொடுப்பேன். வாங்கிட்டாரு. கிருபை என்ன செஞ்சிட்டாரு? உருவாக்கிட்டாரு, உற்பத்தி பண்ணிட்டாரு, நினைச்சிட்டாரு, உங்களுக்கு தர சித்தமாயிட்டாரு, உங்க பேர்ல உயில் எழுதிட்டாரு, உங்களுக்குன்னு இந்த கிருபையை சொத்தாக்கிட்டாரு. ஆனா அவருக்கு காலம் தாமதம் ஆகும் போது பரலோகத்துல உட்கார்ந்துட்டு இந்த கிருபைய என் பிள்ளைகள்கிட்ட போய் நான் எப்ப கொடுப்பேன் என்று உலகம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஏதாவது வாங்கிட்டு வர வெளிநாட்டிலேருந்து அல்லது மற்ற ஸ்டேட்லேருந்து நான் வருவேன். வரும்போது இதை வாங்கி உள்ள வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கும். எனக்கு என்ன பயண களைப்பு எல்லாம் இருக்கும். அந்த குழந்தையை இப்போ எழுப்புனா தூக்கம் கெட்டு போயிடும். அதனால என்ன பண்ணுவேன், அந்த பொட்டலத்தை வச்சுக்கிட்டு, அந்த கிஃப்டை வச்சுட்டு, அந்த பேக்கேஜை வச்சுக்கிட்டு மூஞ்ச பார்ப்பேன். அபி தூங்கிக்கிட்டே இருப்பார், ஷைனி கொரட்டை விட்டுக்கிட்டே இருப்பா, ஜெமி நல்ல ஆழ்ந்த நித்திரையில் இருப்பா. இந்த நேரத்தில் இந்த பொட்டலத்தை திறந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை பார்த்து அது சந்தோஷமாகணும்னு இந்த அப்பம் உள்ளத்தில் என்ன துடியா துடிக்கும் தெரியுமா? நீங்களாம் பெற்றோர்கள் தானே, நீங்களாம் பெற்றோர்கள் தானே, உங்களுக்கு புரியுதா? உங்கள் தகப்பன் பரலோகத்தில் இந்த கிருபையை உங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி வச்சுட்டு எப்படா வருவேன், எப்படா சிலுவையிலே நிறைவேற்றுவேன், என் பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை கொடுத்து அந்த கிருபையை அவங்க வாங்கி அந்த முகம் மலருகிறத, அந்த துக்கம் நீங்குகிறத, அந்த பாவம் அழிகிறத, அவருடைய எல்லா சாபமும் தண்டனையும் நீங்கி என் பிள்ளைகளாய் மாறி என்னை ஆராதித்து அல்லேலூயா சொல்லி என்னை மகிமைப்படுத்துகிறத நான் பார்த்து ரசிக்கணும் என்று உன்னதத்திலே தவித்துக் கொண்டிருந்த தேவன் வந்தார், தந்தார். அதுதான் கிருபை. கைகளை கொட்டி கர்த்தரை துதியுங்கள் பார்க்கலாம். இந்த கிருபையின் தன்மை என்ன? புறப்படுறது எங்க, உற்பத்தி ஆகிறது எங்க என்று சொல்லியாச்சு. அதனுடைய தன்மை என்ன? நல்ல என்னோட கூட சேர்ந்து நீங்க சொல்லி வேகமா போயிடுவோம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் என்னாலெல்லாம் அப்படி அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியாது. நான் ரொம்ப செரிஸ் பண்ணுறது, நான் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது, நான் ரொம்ப வாஞ்சிக்கிறது, நான் ரொம்ப நிற்கிறது, நான் பிழைக்கிறது, நான் தப்புறது எல்லாம் இந்த கிருபை தான். ஹல்லேலூயா. கென் கரிஷ்மா, தேவ கிருபை, என் தேவன் என் மேல் வைத்த கிருபை. அது உங்களுக்கு நல்லா புரியும். நான் செஞ்சதுக்காக கொடுத்தாருன்னா சம்பளம். நீங்க மாசந்தோறும் வாங்குறது சம்பளம். நீங்க மாசந்தோறும் 1000 ரூபாய் வாங்குறது, பெண்கள் வாங்குறது சம்பளமும் இல்லை கிம்பளமும் இல்லை. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதை நான் எப்படி விளைக்க சொல்லுவேன்? அதனால வேகமா போறேன். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. பெருகி வளர்ந்து அடுக்கடுக்காக மென்மேலும் வைக்கப்பட்டு உயர்ந்து விருத்தியாகி பரிபூரணமாக கூடியது. யாராவது ஒருத்தர் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒருத்தங்களுக்கு 1 மார்க்கு, இன்னொருத்தங்களுக்கு 5 மார்க்கு. ஆனால் யாரும் 100 மார்க் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஒரு முறை சொல்லட்டுமா? கேட்டு வச்சுக்கிறீங்களா? மறக்க மாட்டீங்களே? திரும்ப சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்குன்னு கையை உயர்த்தி காமிச்சா? சில பேர் ஏதாவது சொல்லிட்டு சீக்கிரம் போயா. சரி, பெருகி வளர்ந்து அடுக்கடுக்காக மேல வைக்கப்பட்டு உயர்ந்து விருத்தியாகி பரிபூர்ணமாக கூடியது. வேற ஒண்ணுமே இப்படி ஆகாதுங்க, எக்ஸெப்ட் த லவ் ஆஃப் காட். அதனால தான் எட்டர்னல் லவ்னா கிரேஸ், கிருபை. அதனால நித்திய அன்பு, மாறாத அன்பு தான் கிருபை. இப்போ நீங்க திரும்ப சொல்றீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கு உயிர் இருந்துச்சே. ஆமென், ஹல்லேலூயா. தடைய உடைச்சிட்டு தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்களே. ஒன்று சொல்கிறேன், சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது மொபைல் ஃபோனில் லைக் கொடுத்துருங்க. வீட்டுக்கு போய் திரும்ப கேட்டு ஒரு மனுஷனையும் மைமைப்படுத்தாமல், பாஸ்டர் ஜேக்கப் மனோரன் அப்படி சொன்னார், பாஸ்டர் அபி அழகாக பாடினார், பேரெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன வார்த்தை பட்டுச்சோ அந்த வார்த்தையை சொல்லி என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெருகிக் கொண்டே, ரோமர் 5:20, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு, வாசிங்கம்மா. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக, உற்சாகமாக. கிருபை அப்படி கொடுக்கப்பட்ட அளவில் அப்படியே இருக்காது. எதுவுமே அப்படி இருக்கிறது இல்லை. மரக்கட்டை தான் அப்படி கிடக்கும். நீங்கள் உட்காந்துருக்கிற சேர் வளருமா? வளர்ந்தா போய் மேலே இடிச்சுக்குவீங்க. ஆனால் கிருபை இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன செய்யும்? பெருகும். கொடுக்கப்பட்ட கிருபையை அவர் கொடுத்துட்டு என்ன பண்றாராம்? குறைக்க மாட்டார். என்ன செய்யறாரா? பெருக்கிறாரு. வளர்ந்து கொண்டே. சங்கீதம் 57:10, உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. இப்ப சொல்லுங்க, பெருகிக் கொண்டே வளர்ந்து கொண்டே. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சில பேர் பெருகி கொண்டே இருக்காங்க, வளர்றது இல்லை. சில பேர் வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, பெருகிறது இல்லை. இப்போ புரிஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். பெருகி கொண்டே வளர்ந்து கொண்டே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டு பரிபூரணமாகிறது. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென், ஆமென். இப்போ நீங்க சொல்லணும், கிருபைன்னு சொல்லக்கூடாது. கிருபை 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 சொல்லுங்க பார்க்கலாம். கரிஷ்மா கரிஷ்மா கரிஷ்மா, தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு பயலுக்கும் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, மீட்கப்பட்ட தேவ ஜனமே, பாவத்தை விட்ட தேவ ஜனமே, விக்கிரகத்தை விட்ட தேவ ஜனமே, உலக வழக்கங்களை விட்ட தேவ ஜனமே, அஞ்ஞான மார்க்கத்தை விட்ட தேவ ஜனமே, கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொண்ட தேவ ஜனமே, இயேசுவே என் இரட்சகர் என்று உறுதியாய் நம்பி அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை இயேசுவின் வழியாய் வருது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது விருத்தியாகி. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக 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 அதிகமாக விருத்தி அடைந்தார். இப்ப சொல்லுங்க, கிருப 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 கிருபன்னு சொன்னீங்களே, அத மாதிரி அதிக அதிக. பிரதர் சிஸ்டர், இதெல்லாம் நீங்க இன்வால்வ் ஆகலன்னா உங்களுக்கு புரியாது. அப்படி ஜாலியாக அப்படி பிரசங்கத்தை அப்படி நீங்கள் கேட்டுட்டு ஒரு லெக்சர் மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இட் ஓன்ட் டச் யுவர் ஹார்ட் ஆர் ஃபில் யுவர் பீயிங். உனக்குள்ள ஒரு மாற்றத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வசனத்தின் ஜீவன் உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிக்காது. அப்படியே அதில் இன்வால்வ் ஆகிடணும். எல்லாரும் சொல்லுங்க, அதிக 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 அதிக. எல்லாரும் 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 அதிக கிருபை பெற்றவங்க யாரும் அவங்க அதிக 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 அதிகமான கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு. 1 தீமோத்தேயு 1:14 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. சொல்லுங்க, பெருகிற்று 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 பெருகி கொண்டே இருக்கிறது. யாராயிலும் இந்த பிரசங்கத்தை கேட்கற வரலாம் அவர் என் கிருபையை என்னை விட்டு எடுத்துட்டாரு, கிருபை என்னை விட்டு போயிடுச்சு, கிருபை எனக்கு குறைஞ்சிருச்சு, கிருபை எனக்கு தரதில்லைன்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தப்பிச்சுக்கோ, பிழைச்சுக்கோ. இப்பவே அது உண்மையில அதிக 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 பரிபூரணமாக பெருகும். கர்த்தருக்கு மகிமை. 2வது, அடிமையாக்கி ஆண்டு கொள்ளும் மகா பெரிய வல்லமை கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, அடிமைக்கு ஏதாகிலும் உரிமை உண்டா? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். தேவனுடைய இரக்கம் கிருபை பெற்றவன அந்த பாவம் அவனை அடிமைப்படுத்தி வச்சு அவனை ஆட்டி படைச்சது போல கிருபை நம்மளை பிடிச்சி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. இனிமேல பாவத்துக்கு சக்தியே கிடையாது, கிருபை தான் நம்மை ஆளுகிறது. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டு கொண்டது. ஆண்டு கொண்டது, கேப்சர் பண்ணிடுச்சு, அடிமைப்படுத்திடுச்சு, ராஜாவாயிடுச்சு. நான் முழுவதும் அடிமையாயிட்டேன், நான் சிட்டிசன் ஆயிட்டேன். கர்த்தருடைய கிருபை என்னை ஆண்டு கொண்டு விட்டது. ஹல்லேலூயா. அதுக்கு உதாரணம் பவுல் என்ன சொல்றாரு? பாவம் உன்னை அடிமைப்படுத்தினது போல, நீ ஒண்ணுமே செய்ய முடியாம, நீதி செய்ய முடியாம அந்த பாவம் உன்னை ஆட்டி படைச்சது போல இப்போ உன்னை கிருபை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. உன் எஜமான் கிருபை, உன் அரசன் கிருபை, உன்னுடைய வல்லமை கிருபை, உன்னை பிடித்திருக்கிறது கிருபை, உன்னை நடத்துகிறது கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது, என்னோட கூட சேர்ந்து நீங்க சொல்ல போறீங்க, ஒருபோதும் இம்மி அளவும் விலகாமல் எப்பக்கமும் சூழ்ந்து கொள்ளக்கூடியது. சொல்லுங்களேன் திரும்ப. என்னடா சர்ச் இது? அப்படியே திரும்ப சொல்றாங்க. ஸ்கிரீன்ல வருதோ? உள்ள நுழையுது. ஆமென். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை கொட்டி அல்லேலூயா சொல்லி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. பி ஹாப்பி. ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சிரிச்ச முகத்தை பக்கத்தில் உங்களுக்கு காண்பிக்க பார்க்கலாம். ஷோ யுவர் கவுண்டனன்ஸ், ஹாப்பி கவுண்டனன்ஸ் டு யுவர் நெய்பர். அப்படி திரும்பி பார்த்து, வா கிருபை பெற்றோம்ப்பா நம்மலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். 2 சாமுவேல் 7:15 சொல்லுது,
உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை விட்டுன்னு எவனை பத்தி இங்க உட்கார்ந்து பேசுறதுக்காக நம்ம வந்தோம்? நம்மை பற்றி சிந்திக்கிறோம். என்னை விட்டு கிருபை விலகுவது இல்லை. ஆமென். அது என்ன செய்தான்? சூழ்ந்து கொள்ளுதான். சங்கீதம் 32:10, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. அவனை வேதனை சூழ்ந்துட்டு இருக்கும். துன்மார்க்க பாவி, மதுபான வெறி பிடிச்சவன், விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கிறவன், கொலைபாதகன், லஞ்ச லாவணியத்தில் கிடக்கிறவன், எப்போ பார்த்தாலும் பாவ சிந்தனையிலே நிரம்பி இருக்கிற மூளை, ஆவி, இச்சை, ஆசை, அசுத்தம், கருவாட்டை விரும்புகிறதான பூனைக்குட்டி மாதிரி கேவலமான காரியங்களே சிக்கி இருக்கிறவன், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் அவனை ஆளுது, நம்மளை கிருபை ஆளுது. ஹல்லேலூயா, ஆமென். அதனால அது அவனை முன்னாடி சூழ்ந்துட்டு இருந்துச்சு, நம்ம கூட சூழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். இப்போ எந்த பக்கமும், இப்ப சொல்லுங்க, லெஃப்ட்ல பார்த்தா கிருபை, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ரைட்ல பார்த்தா கிருபை, முன்ன பார்த்தா கிருபை, பின்னாடி பார்த்தா கிருபை, மேல பார்த்தா கிருபை, உள்ள பார்த்தா கிருபை, ஆலயத்துக்குள்ள பார்த்தா கிருபை, பாடினா கிருபை, ஆராதித்தா கிருபை, அபிஷேகத்துல கிருபை, வசனத்துல கிருபை, வாழ்க்கையில கிருபை, எப்பக்கத்திலையும் எல்லாவற்றிலையும் கரிஷ்மா, தேவ கிருபை, தேவ கிருபை. யார் யார் மேல சூழ்ந்திருக்கோ அவங்க எல்லாம் தலைக்கு மேல கைகளை கொட்டி, கிருபை போதும் ஆண்டவரே. இந்த கேமராமேனை வந்து நம்ம என்ன சொல்றது, இந்த ஜனங்களை என்ன என்ஜாய் பண்றாங்க, அதை காமிக்கவே மாட்டுறாங்க. இந்த மூஞ்சியை தான் பார்த்துட்டு இருக்கணுமா? இதான் எப்போதும் பார்க்குற மூஞ்சாச்சு. என் அருமை மக்களை கர்த்தர் நேசிக்கிறார். அதனால தான் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அருமையானவர்களே, நான்காவது, போன்னு சொன்னாலும் போவாது. கொஞ்ச நேரம் அப்படி ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். ஐ வாண்ட் டு கோ and do my own. I have some job to be done. I have some other practices, plans, commitments, duties. Be here. Wait a moment. அப்படின்னு கிருபைக்கு நீங்க சொன்னீங்கன்னா, என்ன சொன்ன அப்படின்னு கூடவே வந்துடும். இப்போ சொல்லுங்க, எங்கும் கூடவே வந்து தாங்கி தேற்றி வழி நடத்தக்கூடியது. எழுந்து நின்று சொல்லுவீங்களா? அத உங்க கிருபைதான் மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் ஹல்லேலூயா என்னை நடத்துகின்றது. அப்படியே கைகளை அசைத்து, என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
ஊழியத்தின் பாதையெல்லாம் ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. பிரதர் ஆமோஸ் அவர்கள் தாங்க எனக்கு சரியா மெமரி உங்களுக்கு சரியா இருக்கும். உமது ஆலயத்திலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. ஹல்லேலூயா. ஆலயத்தில் இந்த கிருபையை நினைக்குமோ அந்த கிருபையை மறந்துடக்கூடாது. அந்த கிருபையை நினைக்கிற இடம் ஆலயம். இந்த ஆலயத்துல தான் அந்த வெளிப்பாடு உண்டாகும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 15:13 சொல்லுது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். சங்கீதம் 23:6 சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும், நம்மளை விட்டு போகவே போகாது. போன்னு சொன்னாலும் போகாதுன்னு சொன்னது போல தொடர்ந்துகிட்டே பற்றி கொண்டே கூட வந்து கொண்டே தொற்றிக்கொண்டே அணைத்து கொண்டே ஒட்டி கொண்டே இருக்கிறது கரிஷ்மா, தேவ கிருபை. எல்லாரும் அமர்ந்து அடுத்த வசனத்தை கேட்போம். இது தாங்கி எங்கும் கூடவே வந்து தாங்கி தேற்றி வழி நடத்தும். தாங்கக்கூடியது. சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கீழையும் கிருபை. அதை சொல்றதுக்கு ரொம்ப யோசிச்சேன் நான். லெஃப்ட்ல கிருபை, ரைட்ல கிருபை, முன்ன கிருபை, பின்ன கிருபை, மேல கிருபை, உள்ள கிருபைன்னு நிறுத்திட்டோம் பாத்தீங்களா? ஆனா பைபிள் சொல்லுது கீழையும் கிருபை. அல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை கிருபை உமது கிருபை உமது கிருபை என்னை தாங்குகிறது. அது ஏந்தி தாங்கி நடத்தும். தேற்றக்கூடியது. 119:76. நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை அது தேற்றினால்தான் தேறுதல் உண்டாகும். ஆமென். யாரு தேறுதல் பண்ணாலும் தேறுதல் உண்டாகாது. எவ்வளவு கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ், கன்சோலிங் வேர்ட்ஸ், எவ்வளவு அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறவங்க, க்ளோஸ் ரிலேஷன்ஸ், உங்கள் பிள்ளை உங்கள் பெற்றோர் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் தேவன் உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அந்த ஆறுதலை சொல்றதுக்கு என்னத்தை அனுப்புவாராம்? கிருபை அனுப்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது, மிகுந்த பொறுப்புடன் காப்பாற்றக்கூடியது. எல்லாரும் சொல்லலாமா? இன்னொரு முறை நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. காப்பாற்றக்கூடியது காவல்துறை. நம்பி போங்க, காப்பாத்திடுவோம். காப்பாற்ற வேண்டியவர் எம்எல்ஏ, போங்க, பாக்கெட்டை தான் பார்ப்பான். அப்படிதானே? காப்பாற்றக்கூடியது யாரு? வாட்ச்மேன், செக்யூரிட்டி. வாயை பொத்தி கையையும் காலையும் கட்டி தூரம் எரிஞ்சிட்டு கொடநாட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான்.
அருமையானவர்களே, மிகுந்த பொறுப்புடன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறதே கிருபைதான். நம்ம மூச்சை காப்பாற்றுறது, நமது ஹார்ட்டை காப்பாற்றுறது. எனக்கு ஆச்சரியங்க, திடீர்னு பலகீனப்பட்டுட்டேன், கொண்டு போனாங்க டாக்டர்கிட்ட. 190 பிபி, பிபிஏன்னு கிடையாது, 190. இந்த பிபியை பார்த்தோன்னு எனக்கே என்னமோ மயக்கெல்லாம் வர மாதிரி இருக்கு. என்னடா அது, நமக்கும் பிபி வந்துருச்சா என்று சொல்லி, டாக்டர் எனக்கு கொஞ்சம் நார்மல் பிபி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. சரி மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னாரு. நீங்கள் ஏரியெல்லாம் வந்திருக்கீங்களே, 170. எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி மதுரையிலிருந்து ஒரு டேவிட்ங்கிற ஒரு பிரதர் ஜெபத்துக்காக ஃபோன் பண்ணாங்க. ஐயா, சில மாதங்களுக்கு முன்னே உங்கள்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டேன், அப்போ எனக்கு பெரிய அற்புதம் நடந்துச்சு, அதனால் தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, இப்போ எனக்கு ஜெபிங்க. எதற்காக ஜெபிக்கணும்? ஐயா, எனக்கு 180 ப்ரெஷர் ஆகிடுச்சு, பிபி, கை காலெல்லாம் விழுந்துருச்சு, கட்டில் விட்டு கீழே இறங்க முடியல, முகமெல்லாம் அப்படியே கோணி போயிடுச்சு, ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா, நிச்சயமாக நான் பிழைப்பேன் நம்புறேன்னு. அவருக்கா நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சேன் தெரியுமா? டேய், நமக்கு 190, இவருக்கு 180லேயே எப்படி இருக்கிறாரு, கொலாப்ஸ் ஆகிட்டாரு. இந்த 190லையும் காப்பாற்றியது கர்த்தர். எல்லாரும் கைகளை கொட்டி அல்லேலூயா சொல்லுங்க. மிகுந்த பொறுப்புடன் காப்பாற்றக்கூடியது கரிஷ்மா, தேவ கிருபை. எபிரேயர் அப்போஸ்தலர் 15:40. மன்னிக்கணும். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு உங்களை எல்லாரையும் பிதாவாகிய தேவன், சொல்லுங்க எல்லாரும், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு பேரு கிருபை. ஏன் ஒப்பு கொடுத்தாரு? மிகுந்த பொறுப்புடன் காப்பாற்றக்கூடியது. சூழ்ந்து இருக்கிறது மாத்திரமல்ல, உள்ளே இருக்கிறது மாத்திரமல்ல, உன்னை காப்பாற்றும். நீ விழமாட்டாய், நீ தவிக்க மாட்டாய், நீ பலவீனப்பட மாட்டாய், நீ தாக்கப்பட முடியாது, சத்துரு தொட முடியாது, நெருங்க முடியாது. தேவ கிருபையின் கையில நீ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய், பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த கிருபை இந்த மூச்சு போறது அன்னைக்கு தான் உன்னை விட்டு எடுக்கப்படும். அது வரலும் இந்த கிருபை மாறாது. பலகீனம் வரலாம், நோய் வரலாம், வலி வரலாம், வேதனை வரலாம், பிரச்சனை வரலாம், துக்கம் வரலாம், கண்ணீர் வரலாம், கவலை வரலாம், வீட்டு பிரச்சனை வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், சோதனைகள் வரலாம், யுத்தம் வரலாம். ஆனா யார் கையில நீ இருக்கிற? எந்த சக்திக்குள்ள இருக்கிற? யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிற? கர்த்தருடைய கிருபைக்கு நீ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த கிருபை உனக்கு போதும், அந்த கிருபை உனக்கு போதும், அந்த கிருபை எனக்கு போதும், அந்த கிருபை நமக்கு போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6வது, ஜெபத்திற்கு பதிலை தந்து சுகமளிக்க கூடியது கிருபை. எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனையினால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. என்ன அழகா பைபிள் சொல்றது, கம்பாரிஷன். இருதயம் இட்ஸ் நத்திங் பட் ஃப்ளஷ். கை செயல் எழுந்துருச்சு, உயிர் போயிடாது. பல்லு 10 உளுந்துருச்சு, பாடையில் வச்சிட மாட்டாங்க. இருதயம் நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதை இதை சாப்பிடு, அது நல்லது, அது கெட்டது, இதை தொடாத, அதை தொடாத, இதுதான் வாழ்க்கையா இருக்கு இப்போ, இல்லையா? அப்படியாங்க, இதை சேர்த்துங்க,
இது ரொம்ப இருதயத்துக்கு நல்லது, இது ரொம்ப பிபிக்கு நல்லது, இது உங்கள் ஹார்ட் அட்டாக் வராமல் உங்களை காப்பாற்றும். ஒருத்தன் சொல்கிறான், வாழ்க்கையில் ஒரே முறை நான் கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கை முழக்க உனக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னா அவனே போயிட்டான். தமிழ்வாணன் ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில். தொப்பிக்கும் கண்ணாடிக்கும் அவர் தான் அடையாளம். முத கலைஞரெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டவர் அவர் தான். லேனா அவங்க குடும்பத்தார். அவர் தமிழ்வாணன். அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், 100 வயது வரையில் வாழ்வது எப்படி. 60 வயசுல போயிட்டார், 60 கீழே போயிட்டார். சும்மா தத்துவங்களை பேசலாம், போஜன பதார்த்தங்களால் அல்ல, இருதயத்தை கிருபைதான் பலப்படுத்தும். உன் ஜீவனை கிருபைதான் பலப்படுத்தும். உனக்கு ஆரோக்கியத்தை கிருபைதான் கொடுக்கும். உனக்கு தெய்வீக சுகத்தை கிருபைதான் கொடுக்கும். உனக்கு ஆயுசை கிருபைதான் கொடுக்கும். உனக்கு சுகத்தை கிருபைதான் கொடுக்கும். உனக்கு பலத்தை கிருபைதான் கொடுக்கும். உன்னை வளர்க்கிறது கிருபை, உன்னை போஷிக்கிறது கிருபை, உன்னை தாங்குகிறது கிருபை, நீ நிக்கிறது கிருபை, உன் ஆயுளுக்கு தேவையானது கிருபை, உன் இருதயத்துக்கு தேவையானது கிருபை. அப்படியே சொல்லிக்கிடுங்க, கிட்னிக்கு தேவை கிருபை, என் நுரையீரலுக்கு தேவை கிருபை, என் கண்ணுக்கு தேவை கிருபை, என் காதுக்கு தேவை கிருபை, என் கற்பப்பைக்கு தேவை கிருபை. கைகளை கொட்டி கர்த்தரை துதித்து அல்லேலூயா சொன்னது சுகமளிக்க கூடியது. இப்ப என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, ஜெபத்திற்கு பதிலை தந்து சுகமளிக்க கூடியது கிருபை. 2 கொரிந்தியர் 12:9 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், வாசிங்களேன். உனக்கு போதும், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய். என்ன பண்ணிட்டாரு, வியாதி வந்துருச்சு, ஜெபிக்க ஆரம்பிச்சாரு, எனக்கு சுகம் தாங்கன்ட்டு. கடவுள் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும். கிருபை இஸ் த ஹீலர் பா, கிருபை இஸ் த மெடிசன் பா, கிருபை தான்ப்பா ஔஷதம். கிருபை வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்னு விட்டு போயிடும்பா. உன் பலவீனத்தெல்லாம் அது பலமா மாத்திடும்பா. கிருபை வந்தா என்ன ஆண்டவரே வரும், வல்லமை வரும். கைகளை கொட்டி கர்த்தரை துதிங்க. கிருபை வந்துச்சுன்னா வல்லமை வரும், வல்லமை வரும், தேவ வல்லமை வரும். கிருபை பெற்ற தேவ ஜனமே பயப்படாது. நான் விசுவாசிக்கிறேன் 2026 இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அனைவரும் பாப்பீங்க. அப்ப 27 நீங்க தான் சொல்லணும், 28 29 30 70 குறைஞ்சிருச்சு. கர்த்தர் வந்துட்டாருன்னா போயிடும். ஆமென். 119 149 உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். பவுல் ஜெபிச்சாரு, கிருபையை தரண்டாரு. கிருபையினால இருதயம் ஸ்திரப்படும், போஜன பதார்த்தத்தினால அல்ல. அலோபதி மருந்து, ஹோமியோபதி மருந்து, ஆயுர்வேதிக்கு மருந்து, சித்தா மருந்து அதனால அல்ல. அது தப்பா இல்லை, தயவு செய்து தப்பு இல்லை. நீங்கள் சாப்பிட்றலாம் சாப்பிடுங்க, ஆலோசனை கேளுங்க. ஆனால் நீ கிருபையை அதை விட அதிகமாக தேடுனீன்னா எல்லா சுகமும் உண்டாயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்தத்தை கேளுங்கப்பா. எப்படி நான் உனக்கு கேட்பேன்? நீ பாவியாச்ச, நீ மனுஷனாச்ச, நீ விழுந்து போன மனுஷனாச்ச, நீ இந்த தப்பு பண்ணினாச்ச அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னு முந்திக்கிட்டு சொல்றாரு தாவீது. சொல்லுங்க, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுது அப்படியே ஜெபிங்க. உங்க கிருபை, உங்க கிருபையின்படி என் விண்ணப்பத்தை, என் ஜெபத்தை கேட்டு ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. ஹீல் பண்ணிடுவார். 7வது, சத்துருக்களை சங்காரம் பண்ணக்கூடியது கிருபை. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லலாமா?
சங்கீதம் 143:12 வாசியுங்கள். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து. போதுமா? உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். சொல்லுங்களேன், சங்காரம் பண்ணும். சொல்லுங்க, சங்காரம் பண்ணும், சங்காரம் பண்ணும், சங்காரம் பண்ணும். சொல்லுங்க சொல்லுங்க, சங்காரம் பண்ண ஆண்டவரே. என் ஆத்துமாவுக்கு விரோதமாக இருக்கிற பாவம், என் ஆத்துமாவுக்கு விரோதமாக வர சாபம், என் ஆத்துமாவுக்கு விரோதமான பிசாசு, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக வருகிறதான வீழ்ச்சி, பின்மாற்றம், அதை சங்காரம் பண்ணும், சங்காரம் பண்ணும் ஆண்டவரே. இந்த கிருபையினாலே சங்காரம் பண்ணும், சங்காரம் பண்ணும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஒரு சக்தி இல்லாம, நூலளவு சக்தி இல்லாம விழுந்து கிடப்பேன். நூலளவு கூட சக்தி இல்லை, எந்திரிக்க முடியாது, அப்படி விழுந்து கிடப்பேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணினேன்னா, தேவனுடைய வசனத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சேன்னா, எங்கிருந்து தான் பலன் வருது, எங்கிருந்து தான் டுனாமிஸ் பவர் வருதுன்னு தெரியாது. அது என்னை எழுப்பி விடுகிறது, அது என்னை உயிர்ப்பிக்கிறது, அது என்னை மாற்றுகிறது. சொல்லுங்க, கிருபை பெரியது, கிருபை எனக்கு போதும், கிருபை நல்லது, கிருபை தவறாதது. ஆமென், ஹalleluya. இப்போ 7 காரியங்களை பார்த்தோம். 8வது அல்லது இறுதியானது மிக 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 இக்காலத்திற்கு வேண்டிய உபதேசம். There are preachers, churches, movements, groups that interpret grace in a different way. அத அதீத கிருபையாக, நீ செய்த பாவத்திற்கும் நீ இனிமேல செய்ய போகிற எந்த பாவத்துக்கும் உன்கிட்ட கிருபை இருக்கிறதுனால பாவத்தை பத்தி கவலைப்படாத. அடி விசில நல்ல சினிமா பாட்டை பாடு, எவன் உபதேசத்தையும் கேட்காத. பெரியவர்கள் சொன்னாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டு சாதனை பண்ணி பரிசுத்தமாய் நின்று கர்த்தருக்காக தேவ ராஜ்யத்துக்காக உழைத்தவர்கள் சொன்னாலும், நீ யாரடா எனக்கு சொல்றதுக்கு? என்கிட்ட கிருபை இருக்கு. ஹைப்பர் கிரேஸ், எந்த பாவத்தையும் நான் செய்வேன், அதுக்கு நீ யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லுகிறதான உபதேசங்கள் சுனாமி மாதிரி பூமி முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல அநேகர் விழுந்துட்டான். பெரிய வேதனை என்னன்னா, இந்த பட்டணத்தில் இருக்கிறவனே சில பேர் விழுந்துட்டான். இன்னொரு நபரிடத்திலே ஒரு நாள் ஒரு ஊழியர் ஒரு நபரை அனுப்பி வைத்தேன். அவர் அங்கே போய் பேசிட்டு திரும்ப என்கிட்ட வந்தார். சபை நடத்துகிறாரு இதே பட்டணத்தில். கொஞ்சம் ஜனங்கள் வராங்க, பேய் ஓடுது, எல்லாம் உண்டு. இவர் அங்கே போயிட்டு இங்கே வந்தார். என்ன சொன்னார்னு கேட்டேன். அப்போது வந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவர் பேசுகிற நிதானத்தில் இல்லை. அப்படியா? என்ன அவருக்கு கஷ்டம், என்ன வியாதி? இல்லை, ஃபுல் போதையில் இருக்கார். அப்படி என்ன நினச்சி பாருங்க. இப்படி பிரசங்கம் பண்ணுறான். நான் என்னை பார்க்குறதுக்கு மாடியில் வந்து ஒரு ஜெபம் பண்ணுறதுக்காக மோசஸ் முத்து வராங்க, சதீஷ் வராங்க. நான் அங்கே ஃபுல் போதையில் உட்காந்துக்கிட்டு, சதீஷ் உனக்கு என்னையா வேணும்? இந்த நிலைமையில் இந்த பட்டணத்தில் ஊழியக்காரன் இருக்கான். நீங்க கிருபை பெற்ற ஜனங்கள், கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். உங்களை தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்து சொருகினது கிருபை. கைகளை கொட்டி கர்த்தரை துதியுங்கள்.
நல்ல உபதேசம், நல்ல ஆராதனை, நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிற வைராக்கியம், வீரம். ஒருத்தனுக்கும் சாத்தானுக்கும் பாவத்துக்கும் அடிபணிய மாட்டோம். ஒரே ஒருத்தருக்கு பயப்படுவோம், தேவனுக்கு அடுத்தபடியாக ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு மேல அன்பு செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைக்கலன்னா, கிருபை கிருபைன்னு பாஸ்டர் பேசுனாங்களே, இடது பக்கமும் கிருபையா, வலது பக்கமும் கிருபையா, முன்னாடியும் கிருபையா, பின்னாடியும் கிருபையா, மேலையும் கிருபையா, கீழையும் கிருபையா, உள்ளேயும் கிருபையா, உள்ளேயும் கிருபையான்னு சொல்லிட்டு நீ பாவம் செஞ்சா கிருபை விலகிடும். கிருபை விலகவே விலகாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்கிற வசனத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கு வாலிப உலகத்துல தானா போறப்பட்ட ஊழியக்காரன், பாட்டு பாடுற பாடல்காரன்லாம் பலவிதமான பொல்லாத உபதேசங்களை சொல்லி கொண்டிருக்கிறான். தன் மனைவியை விட்டு இன்னொரு தோழியோட காதலியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் சபைக்கு 2000 பேர் போறான். தன் மனைவியை தள்ளிட்டு தான் சபைக்கு வந்த ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு அவளை கல்யாணம் பண்றதுக்கு வாக்கு பண்ணிட்டு இருக்கிறவன் சபைக்கு கிருபையே கிருபைன்னு பாட்டு பாடுறான்ட்டு கேட்கறதுக்கு இளைஞர் கூட்டம் போகிற உலகம் இது. அதுல நம்ம பட்டணத்திலையும் சிலர் விழுந்துட்டாங்கன்னா வேதனையா இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும். எச்சரிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த கிருபை எளிதாக இழக்கக்கூடியது. இப்ப நீங்க அதை சொல்லணும். எல்லாம் சொன்னீங்களே, இதை சொல்லணும் இல்ல? அப்படிலாம் கிருபையெல்லாம் போயிடாதீங்க, கிருபையும் வரங்களும் மாறாதவைகள். அதுவும் வசனம் தான். இப்ப நான் சொல்ல போறதும் வசனம் தான். ஆமென். யோனா 2:8 வாசிங்களம்மா. நான் எல்லாம் எழுதித்தான் வந்திருக்கிறேன். நான் பிரசங்கத்தை எழுதிட்டு வர மாட்டேன், வசனத்தை குறிச்சிட்டு வரேன். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஈஸியா இழந்துருவேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் கிரேஸ். அத போல இன்னைக்கு நம்ம சிந்திச்சது எப்படி சிந்திச்சிருக்கிறோம் பாருங்க. இவ்வளவு பெரிய கிருபைய ஒரு இழிவான சின்ன பாவ மாய ஆசைக்காக நீ இழந்துருவ. இழந்துட்டா என்ன ஆகும்? உயிர் போயிடும், ஜீவன் போயிடும், வாழ்வு போயிடும், வளர்ச்சி போயிடும், பெருக்கம் போயிடும், உயர்வு போயிடும், அடுக்கடுக்காக வைக்கப்பட்டதெல்லாம் சிதறி போயிடும். பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, மாயைக்கு இடம் கொடுக்க கூடாது, அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. கலாத்தியர் 5:4 வாசியுங்கள். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். சீக்கிரத்துல போயிடுவீங்க, இழந்துருவீங்க, விழுந்துருவீங்க. கிருபைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடும். எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். கிருபையை இழக்க முடியும். கிருபையை விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. கிருபையை இழக்கக்கூடும். வீட்டில் வர்ற பிரச்சனை சண்டையில் கூட கிருபை இழந்துருவீங்க. அன்றாடம் வருகிற பிரச்சனையில் நிதானம் அவசியம், ரொம்ப யோசனை அவசியம். பேசலாம், திரும்ப கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளவு பொல்லாத இறுதியம் இது. எப்படியோ நம்ம வாழ்ந்தோம், இப்போ மாறி இருக்கிறோம். ஆனால் இந்த ஓல்டு மேனை குறித்து உங்களுக்குள்ளே இருந்த பழைய சுவாப மனுஷன் இருக்கான்ல, அவனை குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க.
2 உதாரணம் சொல்றேன். ஸ்ப்ரிங் யார் பார்த்துருக்கிறீங்க? ஸ்ப்ரிங். டப்பா யார் பார்த்துருக்கிறீங்க? தகர டப்பா. 2ம் பார்த்துருக்கீங்களா? டப்பா மூடியை திறந்து ஸ்ப்ரிங்கை உள்ள வச்சு அமுக்கி மூடிடுங்க. இப்போ ஸ்ப்ரிங் என்ன செய்யுது? அடங்கி இருக்கு. இப்போ மூடிய திறந்து விடுங்க, குப்புன்னு பாஞ்சிரும். அதுதான் நம்முடைய ஓல்டு நேச்சர் ஆஃப் எனி மேன்கைண்ட், ஹியூமன் பீயிங். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு ஏமாந்துடாதீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ரட்சிப்பு கடைசியில் தான். முடிவு பருந்தும் நிற்பவனே ரட்சிக்கப்பட. இடையில வருகிறதுல நிதானமாக இருக்கணும். அடுத்தபடியாக அவனை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய மனுஷனை தூங்கி கொண்டிருக்கிற ராட்சசன். யார் அவன்? எழுப்பாதீங்க. அவன் என்ன செய்யலாம்? இன்னும் தூங்குறதுக்கும் வேணா கொஞ்சம் தாலாட்டு பாடுங்க. இன்னும் தூங்குறதுக்கு வேணா இன்னும் 2 டோஸ் கொடுங்க. தூக்க மாத்திரை இன்னும் கொஞ்சம் 2 கொடுத்து, அப்பா ஏஞ்சிராதராப்பா, நீ ஏஞ்சா என்ன ஆகும்? என் பொண்டாட்டி என் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யும்? செதறி போயிடும். சில பெண்களுக்கு இந்த ராட்சச சுபாவம் வந்துச்சுன்னா புருஷன் பிள்ளைகள்லாம் என்னடுவாங்க? செதறி போயிடுவாங்க. ஆளுக்காளு எங்கேயாவது மூளா முடுக்கு போயிடுவாங்க. அதனால 2 உதாரணம் சொல்றேன். நீ இழக்கக்கூடியது கிருபை. வெகு எளிதாக நீ இழக்கக்கூடியது கிருபை. நீ விழக்கூடியது, கிருபையிலிருந்து விழக்கூடியது மனித சுவாபம். அதனால அது டப்பாவில் வச்சு அடைக்கப்பட்டிருக்கிற ஸ்பிரிங்கு பழைய மனுஷன், தூங்கி கொண்டிருக்கிற ராட்சசன். அதனால எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணலாம் இந்த மெர்சியை, இந்த கிருபையை, இந்த எவர்லாஸ்டிங் லவ்வை. ஹalleluya, ஹalleluya. இந்த கம்பேஷனை, இந்த ஆண்டவர் மேல் வைத்திருக்க இரக்கத்தை. ஓ ஹalleluya. வேகமாய் நான் உங்களை ரிப்பீட் பண்ணிட்டு ஜெபத்தில் நடத்தி உங்களை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை என்றால் கரிஷ்மா. அது பெருகி வளர்ந்து அடுக்கடுக்காக மென்மேலும் உயர்ந்து விருத்தியாகி பரிபூரணப்படக்கூடியது. பெருகி கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும், அடுக்கடுக்காக வைக்கப்பட்டு பரிபூரணமாக விருத்தியாகி கொண்டே இருக்கும். 2வது அடிமையாக்கி ஆண்டு கொள்ளும் மகா பெரிய வல்லமை. 3வது இம்மியளவும் ஒருபோதும் விலகாமல் எப்பக்கமும் சூழ்ந்து கொள்ளக்கூடியது. 4 எங்கும் கூட. 5 பொறுப்புடன் காப்பாற்றக்கூடியது. 6 ஜெபத்துக்கு பதிலை தந்து சுகமளிக்கக்கூடியது. 7 சத்துருக்களை சங்காரம் பண்ணக்கூடியது. எல்லாருக்கும் 100க்கு 100 மார்க் போட்டேன். ஹalleluya.